வச்சா என்ன ஆப்பு கைக்கு தானே மூஞ்சிக்கு தான் என்கிட்ட வர்றதுக்கு. இது லாங்குவேஜா சொன்னா இப்படி நான் பேச போறேன். ஆக்சன்ல பேச நீ என்ன பண்ண போற? வெட்டுறதே கண்டுபிடி இல்லை எனக்கு தப்பு. அன்னைக்கு சொன்னீங்கல்ல கைக்கு தான் கை அமரா பாட்டி தண்டா அடிச்சு உங்களுக்கு ஆப்பு நானா அடிச்சேன். நான் உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்துருப்பேன். சேர்த்து கூட உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்காதோடா. ஆனா நீங்க எஸ்ஆர் வந்தோம்னா மார்க்கெட் வச்சிருவோம். எஸ்ஆர் வரவே இல்லடா, மார்க்கெட் கால வச்சிருக்கிறாங்க பாத்தியா. பீஃப் இல்லாத போனா போகுது, சிக்கன் சாப்பிட்டேன் கோல்டு ஆகுறதுல. வேற என்ன பண்ணலாம்? பன்னிக்கறி சாப்பிட்டேன், அது ரொம்ப கோல்டு அஃபெக்ட் ஆயிடும்ன்றத. என்னதான் சாப்பிடலாம்? ஏதோ 2-3 நாள் போலீஸ்காரர் தான் எம்எல்ஏ பிரஷர்ல கமிஷனர் பிரஷர், நல்ல கமிஷனருக்கு வந்துக்கிறவன் ரொம்ப நல்லவன். நீங்கதான் எத்தனை லட்சம் கொடுத்துட்டு வந்தான்னு தெரியாது, அவன் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா நான் அவனுக்கு ஈஸியா விட மாட்டேன். நீ ஏன் ஓடுற வரைக்கும் விடுறதே இல்லடி. நானு 2-3 நாளே கண்டுபிடிச்சிட்டான் அவன் யாரு. போடுவோம் ஆட்டம். உன்ன மாதிரி 9 கமிஷனர் ஒண்ணு கூட பெஞ்சிட்டு உட்காந்துக்கிறான். ஒருத்தர் பிரசாத் கிட்ட என்ன கேட்கறான்? என்ன கேட்டா பிரசாத்? கமிஷனர், முனிசிபல் கமிஷனர் ஒருத்தன் உங்கள்கிட்ட என்ன கேட்டான்? ನಾನೇನೋ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, ಸಾಹೇಬ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಪಿಂಚಣಿ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಸರ್ವಿಸೇ ತಗೊಂಡಿಲ್ಲ ಓನ್ ಅழுகுறாரு. 9 பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ராஜேந்திர கையை வச்ச நான் ஓட்ட அப்படி விடுவேன். நான் என்னென்ன என் மக்கள் தான் ஓட்ட விட முடியும், வேற யாரும் ஓட்ட விட முடியாது. என் மக்கள் தான் எனக்கு தோக்கடிக்க முடியும், வேற யாரும் என் கிட்ட கூட இருக்க முடியாது. இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அயோக்கியங்களை போட்டு இப்போ எம்எல்ஏ ஒரு மீடியாவில் சொல்லிச்சு பார்த்தீங்களா, பட்டாசு ரோஸ் ஏதோ பேசிட்டேன் போல இருக்குது. இப்படி வாயடா மீடியாவில் மட்டும் ஆம்பளை மாதிரி பேசுற 4 ரூம்ல உட்காந்துக்கன்னு இல்லை. என்ன சொன்னாங்க அந்த அம்மா? என்ன சொன்னாங்க? என்ன வார்னிங் பண்ணாங்க? நான் சொன்ன ஆடு டான்ஸ் பாக்குறோம், உள்ளே சொன்னா ஓடி ஸ்டேஜ் ஆடு பாக்குறோம், கை எப்ப விசில் அடிக்கிறோம், எப்ப ஆடுற சொல்லிய மாதிரி. நாளைக்கு வாசிக்க ஆரம்பிச்சா நீ ஆட முடியாது, கஷ்டம். நான் இவ்வளவு நாளா வாசிக்கல, இப்பதான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இது சும்மா கிட்டாரு, அப்புறம் அடிக்கிற ட்ரம்ஸ். இந்த அம்மா எங்க அப்பா மந்திரியா இருந்தாரு, சந்தோஷம். உங்க அப்பா யாரும் திட்டவே மாட்டாரு, யாரும் எதிர்த்து பேசுவாரு. உண்மைதான், உண்மை இருக்கிறத தைரியமா பேசுவான். ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுக்கிற பேச மாட்டான், பயப்படுவான். எங்கேயாவது நரேந்திர மோடி திட்டிருப்பாரு அவங்க அப்பா, காங்கிரஸ் லீடர் ஆச்சு அத்தனை முறை ஈடியில ரைடு விட்டுருவாடி. ஆனா நான் அப்படி கிடையாது. நரேந்திர மோடி பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏன்னா அவர் படிக்காது, இஸ் நாட் எஜுகேட்டட். அவர் மேல நீங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் போட்டாக்கா அவர் கூட இருக்கிற மந்திரி ஒரு அம்மா எழுதிக்கிறாங்க, நான் பிஏ. பிஏல நீ என்னன்னு கேட்டா பிஏல பிஏவா, பிஏல ஹிஸ்டரியா எக்கனாமிக்ஸ் அப்ப என்ன எழுதிச்சு. இதெல்லாம் இல்லாத மேல நம்ம ஏன் சொல்லலாம், இதான் படிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, பதவி ஒன்று கட்சிச்சு, வேலை பண்ணிட்டேன். அப்போ இந்த பட்டாசு சுரேஷன் நம்ம ஊருக்கார, நம்ம மண்ணில் பிறந்தவன், அவன் நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்றதெல்லாம் அப்புறம் அவனை வான் பண்றது நீ யார்? ஓய்வு நான் நினைச்சானா? ஆனா நாங்க நினைச்சா நீ அட்ரஸ் மேல போயிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க நினைச்சா நீ அட்ரஸ் மேல போயிடுவேன். அதிகாரம் நான் எம்எல்ஏ இருக்கிறேன், போலீஸ் எல்லாம் என் பாக்கெட் இருக்கிறாங்கன்னாக்கா ஐபிஎஸ் பர்சனல் ஆபீசர் என்ன முட்டாளுங்களா? சிந்திக்க மாட்டாங்க. ஒரு ஆபீசருக்கு தெரியாது எது தப்பு எது நியாயம். இந்த ஆட்டெல்லாம் இந்த ஊர்ல வாணிகம் பண்ற வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சு கூடாது சின்ன பாப்பா. நான் சொல்லல, ஒரு கவிஞை எழுதிக்கிறான், சின்ன பாப்பா என் செல்ல பாப்பா
சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பல்லூன் வேணுமா, கண்ணா மூச்சு ஆட்டம் உனக்கு சொல்லி தரட்டுமா, கலகல சிரிச்சுக்கிட்டு இவரை பாரம்மா சின்னப்பா. ஏன் வான் பண்ணும் கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி பேசினா தான் சாப்பிடுவாரு. நீ இந்த மக்களை கொஞ்சம் பேசுறதா உங்களுக்கு சோறு, இல்லை நான் அட்ரஸ்ல போயிடுவேன். என் மக்கள் போட்ட பிச்சை, என் தகவல் மக்கள் வாங்க முடியலதான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ ரொம்ப யோகமானவன் நினைக்கிறியா? எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சா ஹாஸ்பிட்டல் பத்தி போட்டியா நல்லா ரெடியா இருக்குதா? போடுறது தாண்டா அது. அவர் பேசுறது கொஞ்சம் பாருங்க. ದಯವಿಟ್ಟು ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಡೆವಲಪ್ ಮಾಡಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಜೈತಾವ ಅಂತ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹಾಕ್ಬಿಡಿ. ಅವರು ಕಷ್ಟ ಮಾಡಿ ದುಡ್ಡಿಗೆ ಏನು ಇದಿಲ್ಲ, ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮೂರಿಗೆ ನಮ್ಗೆ ಯಾರಿಗೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ನಾವು ಎಲ್ಲಿಂದ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಾವು ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ನಾವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಅಲ್ವಾ? ಆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಫೆಸಿಲಿಟಿ ಬೇಕು. ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಗಳಿಲ್ಲ, ಫೆಸಿಲಿಟಿಗಳಿಲ್ಲ, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಲ್ಲ. ನೋಡಿದ್ರೆ ದುಡ್ಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಓಕೆನಾ? ಅಲ್ಲಿ ಸರ್ಕಾರಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂತಾರೆ, ಸುಮ್ಮನೆ ಮಾತು. ಇಲ್ಲಿ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಮೂರು ಜನ ಹೋಗಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ, 3 ಜನ ಹೋಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಯಾರು ಹೇಳ್ಬೇಕಿದ್ದಾರೆ? ರೂಪಾ ಮೇಡಮ್ ಲೈಟ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ರೋಡ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮ್ದು ಸಂತೋಷ ಆಯ್ತಾ. ಮೈನ್ ಆಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಉಳಿಸಿದ್ರೆ இந்த பாடி சப்போர்ட் மேடம் எல்லாம் சொன்னாங்க மாட்டாங்க பயம். எங்க போலீஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்ட ஏடா டேய் நீ தான் திட்டத்துக்கு வந்துட்ட இல்ல திட்டு இவன் பேசுற பாருங்க பார்த்து இவனுக்கு தமாசா. இவனுக்கெல்லாம் 4 வால் இருந்தா போதும். ಮತ್ತೊಂದು ವರ್ಷ ಬಂತು, ಅವ್ರು ಇಸಿಜಿ ತಗೊಂಡು ಇವ್ರಿಗೆ ಏನು ಅಪಾಯ ಆಗಿದೆ ಅಂತ ಒಂದು ಕೋಲಾರಕ್ಕೆ ರೆಫರ್ ಮಾಡ್ತೀವಿ, ಎಮರ್ಜೆನ್ಸಿಯಾಗಿ ನೀವು ಶಾಲಾ ತಗೊಂಡು அவனை கழுத்து ஃபயர் பேசுறான், அது போட்டு காட்டு. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸು ಅದು ಒಳಗಡೆ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಒಂದು 8 ಇಲ್ಲಂದ್ರೆ 9 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಕೊಟ್ಟಿದಾಗ ಅವನು ನೀರು ಕುಡಿದು ಸುಸ್ತಾಗ್ತಾರೆ. இப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல். நம்ம பயாஸ் பேசுறோம், ஆண்டர் பயாஸ் மேடம் அவருக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் ಬೇಡ ತೆಗೆದುಬಿಡಿ ಎಲ್ಲ சொல்லிவிட்டு ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ஒரு ஹாஸ்பிட்டல் ஏன்டா அவளை திட்டுற? இவனுக்கு உள்ள பையன் கரெக்டா? எங்க கேஸ் புக் பண்ணி போறான்ல, அப்படி பயப்படுறது இல்லையே வராதா திருவிடை. இதை வணக்கம் பண்ணுகிறாங்க. இவன் என்ன சொல்றது தெரியுமா? ஹியூமன் ரைட்ஸ் மைனாரிட்டியா? ஏண்டா ஹியூமன் ரைட்ஸ்னாக்கவே ஹியூமன் ரைட்ஸ், அந்த மைனாரிட்டி வேற இருக்குது, மெஜாரிட்டி வேற இருக்குது, ஜாதிக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. சொல்றாரு பாரு. ஒரு தம்பி மாதிரி அவங்க ஃபேமிலி தான், அந்த பசங்க பொட்ட பசங்க 2 இருக்குது. அவன் பையன் 2 ஓடுதான் இருக்கான். ஒரு 40 years பையன் காலம் ஆயிட்டான். எமர்ஜென்சி எடுத்துன்னு போனா ஒன்றும் பண்றது இல்லை, எத்தனை ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து பேக் சைடு கேட்கிறான். ஆம்புலன்ஸ் வந்து பேக் சைடு எடுத்துவாங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் சொல்லும் ஆக்சிடென்ட் இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெண்டிலேட்டர் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு ரூபா மேடம் கேட்டுக்கிறேன். இது இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் செகண்டரி. நம்ம கேஜப்ல 1 லட்சத்துக்கு ஜனம் இருக்குல்ல, 30,000 ஜனம் இருக்குது. அந்த ஜனத்துக்கோசரம் என்ன அனுகூலம் பண்ணிருக்கீங்க, என்னதான் அனுகூலம் பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி நல்ல வாழ்வில் இருந்த ஜீவன் மனுஷன் 45 years காலாயிட்டான். அவன் ஃபேமிலிக்கு என்ன ஆகும்? இந்த மாசி வந்து டாக்டர் வந்து ஏற்கனவே நம்ம ஆண்டர்ஸ்டன் பேட்டை பேர் தெரியல, அவர் கூட பேட்டி கொடுத்துருக்கிறார். புரியுதா? இதெல்லாம் பேசிக்கிறது இல்லைதான். அப்புறம் மேடம் என்னடி மேடம் அந்த குடும்பம் அழுகிறத பாருங்க.
நேற்று க்ளோஸ் பண்ணி நான் புருஷனை செஞ்சுட்டேன், என் புள்ள புள்ளிச்சு. இதுக்கு என்னம்மா பதில் சொல்லுவோம் தாயே? வீட்டுக்குள்ள 24 வயசுக்குள்ள திங்கக்கிழமெல்லாம் எங்க கூட தீபாவளி சந்தோஷமா கொண்டாடிட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு குழந்தை வண்டி எடுத்துட்டு போனவர் கரெக்டா சுவாமிநாதன் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே தெரிஞ்சு நாங்கள் கிறிஸ்துவாஸ்படி கூட்டிட்டு போனோம். அங்கே சொல்லி ஜாலப்பாக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஜாலப்பாக்கு கூட்டிட்டு தான் உள்ள என்ட்ரு பண்ணவே நீங்க கேஜப் எங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனவங்க கேஜப் கூட்டிட்டு போனீங்களா அங்கேயே கூட்டிட்டு போவாங்க. எப்படி கூட்டிட்டு போங்க என் பிள்ளை எந்த ட்ரீட்மெண்ட் கையும் மாட்டிக்கலாம். ஒருத்தர் லஞ்சம் 3000 ரூபாய் நான் கொடுத்தேன், என் பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி கையை பூச்சினான். ஏன் அவன் உள்ள இங்கே இருக்கிறான்? 15 வருஷம் 20 வருஷங்கிறான் இங்கே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏ ஆனஸ்டா இருக்கிறன்னு அர்த்தமா? லஞ்சம் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். அவன் லஞ்சம் கொடுத்துட்டு வந்துக்கிறான். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து டிஎஸ் கொண்டுக்கிறான். சொல்லியா கேட்டா நான் கோட்டீஸ்வரம் மகன் நன்னுக்கு துட்டுன்னு கேட்டா எது கேட்டாலே சொல்லி நான் இது மாற்றுவேணும் ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ ಒಬ್ಬ ನಾವು ಕೋಟೀಶ್ವರ ನಾವಾಗ ಒಬ್ಬ 50 ரூபாய் பேகத்துக்கு ஜூனியர் அட்வொகேட்டாக எங்களுக்கு சம்பாதிக்க தெரியலன்னு இல்லை, மக்கள் மேல மதிப்பு வச்சுக்கணும்னு நான் சம்பாதிக்கல. நான் சம்பாதிக்கல நினைச்சா என்னோட கோட்டீஸ்வரர் எவ்வளவு இருக்க மாட்டேன். அந்த ஊர்ல எனக்கு இல்லாத இன்சூரன்ஸா சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டு நடக்கிறவங்க ராஜேந்தர், சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டு நடந்த ஒரு காரிடார்ல எனக்கு பணம் பண்ண தெரியாதா? பண்ணி என்ன பண்ண போறேன்? எவ்வளவு வாங்கி போறேன்? என் சொந்த பொண்ணு என் பாசம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு இருக்கிற சொந்த ஊருக்கு தவிர யாரும் இல்லை. என் வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கிறேன். நீ வெளியே வா, எஸ்ராஜன் ஓட்டு போன நினைச்சு வராத, நீ வா, நான் உன் பக்கத்தில் நிக்கிறேன். இவரை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். அந்த மாதிரி மைனிங் சேர்ந்து அத்தனை பேரும் நீ மனசாட்சி உள்ளவனாக்கா இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இன்னும் வெளியே வா, உன்னாம உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஆர்டிஓ ஆபீஸ் உட்கார இடம் இல்லை, அங்க இருக்கிற பாவம் இல்லை, ஏஜென்ட்டுகளுக்கு சீட் இல்லை. அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 10 கோடி. அது ஒட்டுமொத்தமா கட்டுனா கூட 2 கோடியா இருக்காது. அங்கே தான் பேட்டி கொடுக்கலாம்னு இருந்தேன் நான். 2 கோடி கூட இருக்காது. ஊர்ல இருக்கிறதுக்கெல்லாம் சைன் வாங்குறாங்கல்ல, மக்கள் சைன் போடு, ஒரு 1000 பேர் சைன் போட்டு கூட லோகாத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். யார் அவன் கான்ட்ராக்டர்? யாருடைய கான்ட்ராக்டர்? அந்த கமிஷன் வாங்கி கொண்டுருவா யார்? கோவிந்த கடை விட்ட கேட்கலாம். அவர் தான் எம்எல்ஏ ஊருக்கு, அவர் சொல்றவர் தான் கான்ட்ராக்டர், அவர் போடுறவர் தான் கான்ட்ராக்டர். யாருக்கு சொல்றாரோ அவருக்கு தான் டியூட்டி போடுற. கேட்க ஆளும் இல்லை. யாரா நீ? பஞ்சாயத்து மெம்பரா இல்ல இந்த ஊர் கவுன்சிலரா? யாரு நீ எங்களை டாமினேட் பண்ற? இங்க எல்லாம் பாரு, யாருன்னா வேசி கட்டி நின்றுக்கிறான். நான் எல்லாம் பேண்ட் ஷர்ட் ஜெர்கின் போட்டு தான் நின்றுக்கிறோம். இதுதான் எல்லாம் இருக்கார. நீ வேசி கட்டினுக்கிறோம் வந்து எங்களை டாமினேட் பண்ணாங்க ஆகுமா? பாரு என் ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது, என் ஊருக்கார ஸ்டைல் பாரு எப்படி இருக்குது. என்ன முன்சாமி உண்மையா இல்லையா? இதுல கொஞ்சம் பேரு சார் மற்றவங்களை பத்தி நான் பேசணும். அப்ப என்ன தாண்டா பேசுறது? என்ன தான் பேசலாம் சொல்லு பார்க்கலாம். ஒரு மகாராஜாவை ஆர்டிஓ ஆபீஸ் எவ்வளவு இருக்குது சொல்லிட்டுனா, ஹாஸ்பிட்டல் எவ்வளவு இருக்குது, லஞ்சம் வாங்கிக்கிறோம் டிஎஸ். இதுல நம்ம மாநிலம் என்ன பெருமை சொல்றது தெரியுமா? காசு வாங்கினா கூட நல்லா ஆப்ரேஷன் பண்றான். டேய் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான், லஞ்சம் கூட ஆப்ரேஷன் நல்லா பண்றான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜனங்கடா நம்ம ஆளுங்களே. உங்களோட வெக்சின் எங்க போய் மாறுதுன்னு தெரியாது. அவன் லஞ்சம் வாங்குறான் சார், அவனை அரெஸ்ட் பண்ணா அந்த கையில பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னா, இல்ல சார் காசு வாங்கினா கூட ஆப்ரேஷன் நல்லா பண்ணிடுறான். ரொம்ப நல்லா இருக்குது இல்ல? இதெல்லாம் ஒழிக்கணும் சார். லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஆனா எம்எல்ஏ என்றவங்க லஞ்சம் வாங்காத மக்கள் ஒழிக்கணும். அவன் தான் அரசியல்வாதி. யார் மக்கள் மேல அன்பு காட்டுறானோ, யார் மக்கள் பணத்தை கொள்ளடிக்க இருக்கிறாங்களோ, யார் மக்களுக்காக சேவை செய்ய, அவன் தான் தலைவன், அவன் தான் லீடரு. நான் கொள்ளடிக்கிறத கொள்ளடிச்சுக்குவேன்,
எலெக்ஷன் வந்து நான் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஏன்டா வரணும், சாவுக்கு வரணும்னா நீ என்ன திட்டுற, அப்படியே தெரியாத வராத போறானே என்ன காரியத்தில் போட மாட்டேங்கிறேன். சரி சாவுக்கு வந்தா தான் காரியத்தில் போடுறேன்ற. என்னடா இது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. வரலன்னா அந்த சாவுக்கு வரல சார், நான் எப்படி காரியத்துக்கு போறதுன்ற. உனக்காக நான் உட்கார்ந்தே இருக்கும் தினம் இவர் செத்துருவார், இவர் காரியத்துக்கு போகணும், இவர் நான் எழுதி வச்சுருக்க டைரி இல்லை. சிந்திக்கணும் சார், உனக்காக இவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்தேன், உனக்காகத்தான் நான் நின்று பேசினுக்கிறேன், எனக்காக இல்லை. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஊக்குவிக்கிறதுனால தான் அவங்க நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுல கொள்ள ஆர்டிஓ ஆபீஸ்ல ரோடுகளெல்லாம் சென்னாக்கிட்டே, எந்த ஒரு ரோடுலாம் சென்னாக்கிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2004 போட்ட ரோடு தான் மைனிங்ல இன்னும் கூட, நான் கட்டின பிரிட்ஜு தான் இன்னும் கூட, வெஸ்ட்லைன் பிளாக் பிரிட்ஜில இருந்து ஓரட் லைன் பிரிட்ஜில இருந்து 5 லட்சம் இருந்து நான் போட்டு தான் மைனிங் சைட்ல என்னைய தோக்கடிச்சிட்ட பொண்ணுக்கு யார் தான் வேணும்? நேரா போய் சொர்க்கத்துல பேசுறவங்க இட்டுன்னு வரணும், நீ வா வந்து மில்லிய ஊர்ல அப்படின்னா அங்க எனக்கு சந்தேகம். ஏசு நாங்க சிஎஸ்ஐ சார், ஏசு போட மாட்டோம். அந்தாண்ட பக்கம் போனா நாங்க பெந்தகோஸ் சார், ஏசு போட்டு காண்டு விடுதே போட மாட்டோம், நீ அப்படியே போட்டு வந்து உட்கார எக்ஸ்பிரஸ் கால் பண்ணிக்கு போகுது. அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும் மக்களுக்கு. தவுக்குலையை பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும், சயின்டிபிக்கா சொல்றேன். சுத்தணியில் தவுக்குல போட்டு நான் கப்பலை விரிப்பிச்சிடும். சுத்தணி தாங்க முடியல, நம்ம செத்துருவோம், டக்குனு விரிப்பிச்சிடும். அதே விதமான வாட்டரில் போட்டால் நீந்தில் இருக்கும், கீழே அழுப்பு வச்சு சூடு ஆவா 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 மகன் செத்து போடுவோம். ட்ரை பண்ணி பாருங்க, வேண்டாம். மெதுவான சூட்டில் போட்டீங்கன்னா நீந்தில் இருக்கும். சூடு கீழே ஏற 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 அந்த சூட்டில் இதெல்லாம் எதிர முடியாது, செத்து போயிடும். ஆனால் சுத்தணியில் இப்படி போட்டு கப்பு நீர் குச்சிடும். அந்த மாதிரி சுத்தணியில் போட்டுருக்கடா சில அரசியல்வாதிகளாக்கா, நீங்கள் எங்கே போடுறீங்க, போட மாட்டேங்கிறீங்க இல்லை, கரெக்டாக போடுற அவங்க டக்கு நீர் குச்சிடுறாங்க, அரசியல்வாதி ஆகிடுறாங்க. மெதுவாக சுத்தணியில் போடு, அப்புறம் சூடு ஏற்ற ஏற்ற தானாக செத்து போடுவாங்க. இதுதான் வாழ்க்கை சார். நான் லைட்டுகளெல்லாம் அதுக்கு ரோட்டில் இருக்காங்க. நம்ம ஒரு லைட்டுக்கு ஒரு யூனிட் வைக்கணும், அது 7லேருந்து 8,000 ரூபாய் ஆகும். சில ஜென்ரேட்டர்கள்லாம் வச்சோம்னாக்கா 80,000 70,000 வரும். ஒரு லைட்டு கூட கிடையாது. நான் அது கெட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு கமிஷன் வந்தால் போதும், ஜனாக்கோசரம் லைட் ஆக்கிடுவி. பல கோடி, 10 கோடி ரூபாய் லைட். நான் அவ்வளோ பெரிய சிட்டியாக கேட்குறேன். இது லூட்டி, அது உங்களுக்கு தெரியாது. அதில் நம்ம வந்து எலெக்ஷன் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டாக்கா, மேடம் காசு கொடுத்துட்டாங்க, சரி ஏதோ ஒன்றுமே. வாலிப கரெக்டாகிறான், தாய்க்கு கரெக்டாக இருக்கணும். என் தாய்மார்கள் உண்மையிலே நல்லது தான். அந்த ஜென்ரேஷன் மாறுது, ஜென்ரேஷன் மாறுது. ஒரு தாய்க்கு எப்போ பார்த்தாலும் கோவிலுக்கு போகலாம், பூஜை பண்ணுவாங்களாம். அந்த பூஜாரி கிட்ட நான் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு வேண்டி போகணும். யாராவது நரகத்துக்கு போகணும்னு வேண்டுவாங்களா? பட் நம்ம வேண்டுவாங்களாம், நான் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு. ஒரு முறை பொறுப்பு முடியாத பூஜாரி கேட்டானா, ஏமா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்குவாங்க, நீ மட்டும் ஏன் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு கேட்குறேன்னு. தவழ்ந்து ஒரு புள்ளிய பெற்ற எங்கள் வீட்டுக்காரர் இருந்துட்டேன். அவன் மகா புலிக்கி சாமி, இவனு மாதிரி ஐயோ யாருமே இருக்க மாட்டான், இவன் செத்தா கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவான், எனக்கு நல்லா தெரியும். நரகத்தில் இருக்கிறவங்க கூட இவனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பாவி இவன். அதனால நான் செத்துட்டு இவன் நரகத்துக்கு தான் வருவான் இல்லையா, அங்கே யாருமே உதவி செய்யலாம், நான் உதவி செய்யலாம்ன்றது தான் நரகத்தை கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி உள்ளம் பட்சம் தான் தாய். அப்படியேப்பட்ட தாய் தான் என் தகவல் மக்கள். என் தகவல் தாய்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க, கொள்கையோடு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த கொள்கை? அவன் கெட்டவன் தெரிஞ்ச அவன் தாய், என் புள்ள நரகத்துக்கு தான் வருவான், நரகத்தில் இருக்கிறவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க, அதனால தான் நான் அங்கே போறேன், என் புள்ளிக்கு உதவி செய்யறதுக்கு. நான் அதான்டா அம்மா, தங்கவழியில் அம்மா அம்மார்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க, அதனால தான் நாங்கள்லாம் இப்படி வளர்ந்தோம். எவ்வளோ பேர் தங்கவழியில் மக்கள்ல எவ்வளோ நல்லவங்கிறாங்கனாக்கா, அந்த தாய் அன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் தான்,
அதுல ஊட்டி வளர்த்து உருவாக்கிட்ட ஒரு ஜீவன் தான் நாங்கள். பிள்ளைங்க கரெக்டாக தாய்மார்கிட்ட தடுமாறுறாங்க. தடுமாறக்கூடாது தாயே, இது நம்ம மண்ணு. நீ தடுமாறினா குடும்பமே தடுமாறிடும், குடும்பமே தடுமாறிடும். லைட்ல ஊழல், பார்க்கு யார் யார் போய் விளையாண்டுக்கிறாங்க உங்க பார்க்கல சொல்லு சொல்லு. செடியெல்லாம் முளைச்சிட்டு இருக்குது. வெறும் செடி 10 கோடி வந்துருக்குதான். 2 கோடியில அங்க பார்க் போடுறேன், இங்க பார்க் கமிஷன் வாங்கிக்கிறது. அது எப்படின்னா கெட்டு போட்டுருது. இது யார் பராமரிக்கிறது? வீட்டை சுற்றி பராமரிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு ஏரியால பார்க் போட்டோன்னு நீ பராமரிச்சிருக்க. காசு யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. கமிஷன் யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. அதிகாரிகள் ஊட்டி அவங்க போடுற பிச்சை ஒரு 500 ரூபாய், அதுக்கு நீ போடுற ஓட்டு உன் வாழ்க்கையே.